இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு வனசாஸ்தாவும் வழிபாடும். அது என்ன வனசாஸ்தாவும் வழிபாடும்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பூதநாத சதானந்தான்னு தொடங்கினேன். உலகத்தின் மகா உன்னதமான ஜாதி சமய பேதமற்ற வழிபாடு ஐயப்ப வழிபாடு. கேரளாவினுடைய அருள்கொடை தேசமாக அது விளங்குவதற்கு காரணம் ஆதிசங்கரர் பிறப்பும் ஐயனுடைய அருள்கொடையும். வன்புலி வாகனனாக வனத்திலே சென்று புல்மேட்டுக்கு எதிரிலே நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய மகர சங்கராந்திரி அன்று ஜோதி சொரூபமாக தோன்றக்கூடிய ஐயப்ப வழிபாடு கேரளாவிலே மகோ உன்னதமான வழிபாடு. அண்மையிலே இறையருளால் அடியேன் பனிக்கோணம் அப்படிங்கிற பகுதிக்கு, அதாவது தமிழ்நாட்டில் மார்த்தாண்டம்ங்கிற இடத்துல பாக்கோடு அஞ்சல் அருகிலே இருக்கக்கூடிய பனிக்கோணம்ங்கிற பகுதியில் உள்ள வனசாஸ்தா கோவிலுக்கு நாம் சென்றோம். அங்கே நிறைய அன்பர்கள் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் இந்த சாஸ்தா வழிபாடு குறித்து நமக்கு செய்தி அனுப்பி நாம் நேரில் விஜயம் செய்திருந்தோம். நடந்த உண்மை. அங்கே எப்படி அந்த கோவில் இருக்கிறது என்று சொன்னால், புனர் பிரதிஷ்டையும் கர்மாவும், புனர் பிரதிஷ்டை கர்மாவும் குடமுழுக்கும்னு சொல்லி ஏற்கனவே இருந்த சாஸ்தா, அங்கே வனத்துக்குள் இருக்கக்கூடிய சாஸ்தா வனசாஸ்தா. தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பனிக்கோணம்ங்கிற இடத்துல பக்தர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு கட்டியது. அந்த புனர் பிரதிஷ்டை நிகழ்வில் நம்ம கலந்து கொண்டோம். அங்கே 3 வகையான மனிதர்கள் இருந்தாங்க. நம்பூதிரி, தந்திரி, மேல் சாந்தின்னு சொல்கிறவங்க. நம்மளை மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள், சிவாச்சாரியார்கள். எப்படி வேத மந்திரம் சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்க குடமுழுக்குக்கு நம்பூதிரி, தந்திரி, மேல் சாந்தி. அங்கும் யாகசாலை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அங்கே அகல்விளக்கு, புஷ்பம் இவற்றை பயன்படுத்தி சங்கு வைத்து தானியங்கள் வைத்து இதே போல மந்திரங்கள் முடக்கப்பட்டு யாகசாலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வனசாஸ்தா கோயிலில் விநாயகர், நாகராஜா என்கின்ற அற்புதமான ஆலயங்களை தூய்மைப்படுத்தி செப்பனிட்டு அந்த நித்திய பூஜை டெய்லி நடக்கணும் 6 காலம். அதில் குறை அதை செய்கிறது பிரம்மோற்சவம், பிரம்மோற்சவத்துக்கு குறைய செய்கிறது பெருஞ்சாந்தி பெருவிழா. அதுபோல் இந்த முன்னோர்கள் கட்டிய வனசாஸ்தாவினுடைய குறைகளை சரி பண்ணி, இந்த பிரம்மோற்சவத்தினுடைய குறைகளை சரி பண்ணி பெருஞ்சாந்தி பெருவிழாங்கிற புனர் பிரதிஷ்டை கர்மாவும் குடமுழுக்குங்கிற வைபவம் நடக்க போகுது. அந்த நிகழ்வை நாம் அருகிருந்து பார்த்தோம். அதில் பெரிய ஆனந்தம் என்னென்னா, சமய வகுப்புகள் நடக்கிறது. சமய வகுப்புகள் தமிழ்நாட்டினுடைய அஸ்திவாரமாக, ஆணிவேராக, அச்சாணியாக இருப்பது சமய வகுப்புகள். அது அதிகமாக நடைபெறுவது கேரள தமிழக எல்லை பகுதியான கன்னியாகுமரி மாவட்டம் தான். அடித்து சொல்கிறேன், உண்மையாகவே சமய வகுப்புகள் எங்கே நடைபெறுகிறதுனா உலக வரைபடத்தில் இலங்கை மாநகரத்திலாம். அது கம்பளையாக இருக்கட்டும், பம்பளப்பட்டியாக இருக்கட்டும், அல்லது நாவல் நகராக இருக்கட்டும், அல்லது ஜிந்துப்பட்டி முருகன் கோவிலாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் சமய வகுப்புகள். தேவாரம், திருவாசகம், பிரபந்தம். குழந்தைங்க அந்த பாடசாலையிலேருந்து வந்து ஒரே மாதிரி சீருடை அணிந்து அந்த தேவாரங்கள், திருவாசகங்களை சொல்லும்போது அந்த ஒழுக்கம், நன்னறி. அதுபோல் அங்கே சமய வகுப்புகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கே அந்த பனிக்கோணத்தில் தீபத்தை ஏற்றுறாங்க. தீப வழிபாடு, அந்த அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு சேர பெண் பிள்ளைங்க அந்த சீருடையோட, அந்த கேரள தமிழகத்தினுடைய அந்த எல்லை பார்டர் பகுதின்னு சொல்லுவாங்களா அதில். ஆனால் அவங்க கேரளாவுக்கே உரிய அந்த நடை உடையோடு சேர்ந்து நம்முடைய சமய வகுப்புகளை மறந்துடாமல் சொல்கிறாங்க. அது அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. அந்த அத்தனை பிள்ளைகளையும் ஆற்றுப்படுத்தக்கூடிய சமய ஆசிரியர்களுடைய திருவடிகளை அவர்கள் சேவிக்கின்றார்கள். அந்த வனசாஸ்தா கோவில் குடமுழுக்கில் நம்ம ஊரில் 100 பேர் கோவிலில் சாமி கும்பிட வந்தால் கடைசியில் சாப்பிட்டு போகிற பிரசாதம் குப்பையாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் கூடி நாங்கள் ஒரு குப்பை இல்லை சார். வனப்பகுதியில் குப்பை இல்லாத வனசாஸ்தா கோவில். அப்போ இறை வழிபாட்டில் நம்ம என்ன கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, பொன்னையும் பொருளையும் அள்ளி போடுறது இல்லை. மனத்துலேயும் குப்பை இருக்கக்கூடாது, அகத்துலேயும் இருக்கக்கூடாது, புறத்துலேயும் இருக்கக்கூடாது. அந்த இடம் அவ்வளோ தூய்மையாக வச்சுருந்தாங்க. அங்கேயும் எப்படி
வருஷத்துக்கு ஒரு தடவை பொன்னம்பலமேட்டில் ஜோதி ஸ்வரூபமாக தோன்ற போது இந்த ஆபரண பெட்டியிலேருந்து பொன்னாபரண பெட்டியிலேருந்து நகையை போட்டு எப்படி தீபாராதனை காட்டி ஐயப்பன் ஜோதி வடிவாக வர்றான்னு நம்பிக்கை இருக்கோ, அதுபோல் இவங்க மண்டல பூஜை முடிஞ்சோன்னு அவங்க சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு தடவை அதே போன்று விழாக்கள் உண்டு. அதில் இன்னொரு சிறப்பு, நம்ம ஊரில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னா ஒருத்தரை கூப்பிடுவோம், தண்ணி பிரவேசனம் பண்ணோன்னு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அந்த ஊரில் எப்படின்னா, ஒவ்வொருவரும் தங்கள் இல்ல திருவிழா போல, இல்லத்தினுடைய திருமணம் போல ஊர் கூடி தேரெடுக்கக்கூடிய வகையிலே ஆன்மீகத்தை, அத்வைதத்தை, இன்னும் சொல்லப்போனால் சனாதனத்தை, இந்து தர்மத்தை வளர்க்கக்கூடிய மக்களாக அங்கே இருந்து யாருன்னே தெரியாத முன்ன பின்ன இருக்கிறவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள விருந்தாளி மாதிரி தங்க வச்சு, நாள் இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்க வச்சு, சமய வகுப்புகளில் பங்குபட வச்சு, நம்முடைய தந்திரி நம்பூதிரி மேல்சாந்தி சொல்லக்கூடிய மந்திரங்களை செவிவழி கேட்டு வரிசையில் நின்று பிரசாதங்களை பெற்று அகத்திலும் புறத்திலும் குப்பை இல்லாமல் ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி காட்டினார்கள். நான் அங்கே உள்ள சில பேருடைய பேரை கேட்டேன். ஒருத்தர் தர்மராஜாங்கிறாரு, ஒருத்தர் ராஜேந்திர பிரசாத்துங்கிறார். அவங்க சொல்கிறாங்க, ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஆன்மீக நிகழ்வுகளை அங்கே பெரிய பெரிய எல்லாரும் இல்லந்தோறும் பெரிய ஸ்க்ரீன் வச்சு கோவிலெல்லாம் போடுறாங்களாம். என்னென்னா, நம்முடைய சமய விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரப்புவதை நாங்கள் கொள்கையாக வைத்திருக்கிறோம் என்றார்கள். பிறகுதான் தெரிந்தது, ஏதோ கேரளாவில் இந்தியாவில் மட்டும் அங்கே சாஸ்தாவுக்கு பூஜை இல்லை, தமிழ்நாட்டிலும் எல்லை பகுதியில் வனசாஸ்தாவினுடைய கோயிலை அகமகிழ உள்ளம் குளிர செய்கின்றார்கள். அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஜெயா தொலைக்காட்சி சார்பாக ஆன்மீக பணிக்காக நெஞ்சம் நிறைந்த ஆனந்தமான வாழ்த்துக்கள்.